ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள. ஒரு ராஜ்யத்தில் ஒரு அரசர் இருந்தாராம். அந்த அரசருக்கு ஒரு வேலைக்காரனும் இருந்தானாம். அந்த வேலைக்காரனுக்கு என்ன வேலைன்னு தெரியுமா? அந்த வேலைக்காரனுக்கு அரசனோட வரவு செலவு பார்க்கறது ஒரு வேலையாக இருந்துச்சான். அவனும் தினமும் அரசரோட வரவு செலவை பார்த்துக்கிட்டே இருந்தானாம். அப்படி இருக்கையில் அரசரும் இவனோட வேலையெல்லாம் கரெக்டாக போகுதான்னு பார்க்குறதுக்கு அவனோட வரவு செலவை எடுத்து பார்க்குறாரு. அப்படி இருக்கையில் அரசரோட 10 லட்சம் ரூபா பணத்தை அவன் ஊழல் பண்ணியிருக்கிறது தெரிய வந்துச்சு. அரசரும் அவனையும் அவனோட குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்து அவனை கோபமாக திட்டுறாரு. நீனும் என்னோட கடனை இன்னும் 2 நாளில் தரலனா உன்னையும் உன் குடும்பத்தையும் ஜெயிலில் போட்டுருவன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த வேலைக்காரனும் அரசரோட காலடியில் மண்டிட்டு ரொம்ப கெஞ்சுறான். இதை பார்த்த அரசனுக்கு மனம் எழுங்கி அந்த வேலைக்காரனை மன்னிச்சு, நீ உன் கடனையே கொடுக்க வேணாம், உன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி மன்னிச்சு விடுறாரு. அப்படி இருக்கையில் வெளில வந்த வேலைக்காரன் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை பார்த்துட்டு அவன்கிட்ட கோபமாக கத்தி அவன் ஒரு சொற்ப தொகையாக கொடுத்த கடனை அவனோட சட்டையை பிடிச்சி கோபமாக கேட்கிறான். இதெல்லாம் பார்த்த அரசனோட வேலைக்காரன் இதை அரசன்கிட்ட சொல்கிறாங்க. அரசனும் அவனை கூப்பிட்டு, நான் உன்னை 10 லட்சம் ரூபா போன்ற பெரிய தொகையை மன்னிச்சு விட்டனே, நீ ஒரு சொற்ப தொகையை அவனுக்கு மன்னிக்கவில்லையா? நீ செய்தது சரினா நான் செய்ததும் சரிதானே அப்படின்னு சொல்லி அரசர் அவனையும் ஜெயிலில் போட சொல்லி சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து என்ன புரிய வருதுன்னா, நம்ம தான் அந்த வேலைக்காரன், கடவுள் தான் அரசன். நம்மளும் நிறைய தப்பு செய்கிறோம், அதை கடவுள் மன்னிச்சிடுறாரு. ஆனால் நம்ம அதை மனசில் வைக்காம மற்றவங்கள மேலே கோபப்பட்டு அவங்கள மன்னிக்காம அப்படியே இருக்கிறோம். இந்த கதையிலேருந்து என்ன புரிய வருதுன்னா, எல்லாரையும் மன்னிக்க. இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.